மூவி ரிவ்யூ வித் ஜோஷ்வா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லோகா சாப்டர் 1 சந்திரா படம் இருக்குல்ல, அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த படத்தோட டைரக்டர் பேர் வந்து டௌமிக் அருண். இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மான் அவர்கள். நம்ம மம்முட்டி சார் இருக்காரு, செல்லாம் மம்முக்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அவருடைய பையன் தான் அவர். தெரிஞ்சிருக்கேன் எல்லாருக்குமே. அவர் தான் அந்த படத்துடைய ப்ரொடியூசர். இந்த படத்தில் நடித்த ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா கல்யாணி பிரியதர்ஷன், நம்ம சாண்டி மாஸ்டர், கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அவரை. பிக் பாஸ் 3rd சீசனில் பட்டையை கலப்பின ஒரு கண்டஸ்டன் அவர் தான் படம் நடிச்சிருப்பாரு. இன்னும் மற்றும் பல நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. சன்னின்ற கேரக்டர் பண்ணிருப்பாரு ஒருத்தர். இந்த படத்துல கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து எவ்வளவோ சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் பார்த்திருப்போம். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோயின் சப்ஜெக்ட். சந்திரான்ற பொண்ணு வந்து ஒரு பவர் ஒன்று கிடைக்கும். அந்த பவர் தான் அந்த படத்துடைய கதை. அந்த பவர் வச்சு வந்து ரேம்பா மாறுவா. இது வந்து ஒருத்தனுக்கு வந்து தெரிஞ்சிருது, கூட இருக்க ஒரு பையனுக்கு. அதுக்கப்புறம் என்னதான் நடக்குன்றது அந்த படத்துடைய கதை. இது வந்து டிவிஷனலாக பார்க்கலாம், ஒரு த்ரில்லிங் படமாகவும் பார்க்கலாம். ஸோ ஓப்பனிங் ஒரு ஃபைட் சீன் ஒன்று வச்சிருப்பாங்க, வேற லெவல் சீன். ரன்னிங்ல போய் ஃபைட் பண்ணுவா பாருங்க, செம்ம சீன். சரியான ஒரு படம். இந்த படம் வந்து வேற லெவலில் ஹிட் ஆயிருக்கு. காந்தாரா படம் தயாரிச்சாங்களே, அவங்க தான் அந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. அந்த புது கான்செப்டா இருக்கு. இந்த கல்யாணி பிரியதர்ஷன் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மாநாடு படத்தில் நடிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க தான் அது. சரி, வேற அவங்க நல்லா நடிச்சிருப்பாங்க. நம்ம சாண்டி மாஸ்டர் நடிச்சிருப்பாரு. சில சாண்டி மாஸ்டரோட கேரக்டர் பேர் வந்து பார்த்தா நாச்சப்பன் கவுடா என்ற ஒரு கேரக்டர்ல பண்ணிருப்பாரு. போலீஸா நடிச்சிருப்பாங்க சாண்டி மாஸ்டர் வந்து. அவருக்கும் அந்த பவர் கிடைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. என்ன ஒன்று கொண்டுருவாங்க சாண்டி மாஸ்டர் அந்த படத்துல. இவர் நடிகர் எல்லா படத்துலையும் கொண்டு போறாங்க. எலியோ படத்துலையும் அவர் கொண்டுருவாங்க, இந்த படத்துலையும் அவர் கொண்டு போறாங்க. சே பாவம்ல. இதில் அந்த கேரக்டர் சொன்னேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஒரு இடத்துல அந்த ஆள் நம்ம மீட் பண்ணணும்னு டயலாக் ஒன்று வரும். அப்போ வந்து ஜீசஸ் கிரைஸ்ட்டை காட்டுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்கும். இதில் வந்து சாண்டி மாஸ்டர் அந்த நாச்சப்பன் கேரக்டர் வந்து நெஞ்சில் அடிச்சா செத்துருவாருன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அவர் கொண்டுருவாங்க அந்த படத்தில். ஒரு சீன் ஒன்று சொல்கிறேன். இந்த சீன் சொல்லும் போது என்ன சாப்பிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, பொறுப்பு டயட்டில் ஏற்றுப்பாரு. என்னன்னா ஹீரோயின் வந்து ரேம்பா மாதிரி ஒருத்தனோட வயிற்றை கடிச்சு அப்படி ரத்தத்தை உரிவா பாருங்க. அந்த சீன் வேற லெவலுங்க அந்த படத்தில். இந்த காஞ்சனா படம் பார்த்துருக்கீங்களா, காஞ்சனா 1 படத்தில் இந்த பேய் வந்து ரத்தத்தை அப்படியே நக்கி எடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரத்தத்தை உறிஞ்சி எடுப்பா. ஒரு கடத்தில் நம்ம நாச்சப்பன் கேரக்டர் அவரும் கடிச்சு எடுக்கும் போது அந்த பவர் இவருக்கு வந்துடும். அப்படியே போயிட்டு இருக்காங்க. கதை வந்து பரபரப்பா விறுவிறுப்பா அப்படியே ஒரு த்ரில்லா காமிச்சிருப்பாங்க. டேரக்டர் புது டேரக்டராக படம் பண்ணியிருக்காரு எனக்கு தெரியல, ஆனால் செம்மையாக பண்ணியிருக்காரு. அந்த படம் பார்த்து நைட்டு ஃபுல்லாக நமக்கு ஒரு பவர் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படிலாம் தோணுச்சு. அப்படி ஒரு படம் லோகா சாப்டர் 1 சந்திரா. நான் சந்திரான்னு சொன்னோன்னே வடச்சென்னை சந்திரான்னு நினச்சிடக்கூடாது, இந்த அன்சந்திரா கிடையாது. ஆமாம். அப்புறம் வந்து இந்த படத்தோட மியூசிக் டைரக்டரோட பேர் ஜேக்ஸ் பிஜாய். இவர் தான் படம் மியூசிக் பண்ணியிருப்பாரு. நல்ல ஒரு மியூசிக் டைரக்டர். பிஜிஎம்லாம் சூப்பராக போட்டிருப்பாரு. அதே மாதிரி அதில் கிளியே இன்னும் சாங் ஒன்று, அது பழைய பாட்டால் இந்த படத்தில் அந்த பாட்டு வச்சாங்களான்னு தெரியல, நல்லா சூப்பராக பண்ணியிருப்பாங்க அந்த பாட்டை வந்து. மற்றபடி அந்த கதையில் அந்த கேரக்டர் பார்த்தோன்னா இவங்கள பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்கும். சரி, படத்துல கிளைமேக்ஸ் முன்னாடி கேமியோல வந்து துல்கர் சல்மான் வந்து ஒரு சீன்ல வருவாரு. சரி, அவர் வந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, நாங்க சீக்கிரத்துல வருவோம்ன்ற மாதிரி. எங்களை மாதிரி சாயல்ல 150 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ரொம்ப சூப்பரா பண்ணிருப்பாங்க அந்த படம். லோகா சாப்டர் 1 சந்திரா வந்து பார்ட் 2க்கான லீடு செம்மையா கொடுத்து முடிச்சிருப்பாங்க. அந்த பார்ட் 2க்கான லீடுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் தகவலை தெரிஞ்சுக்க